கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள், புதிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையினால் முடிசூட்டி ஜீவனோடும் சுகபலத்தோடும் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்க்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவரை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம், அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடுவோம், படித்துணையாக வாரும் என்று அழைப்போம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். தாயே தந்தை தமா குரு சம்பத்து நட்பவையும் நீயே எம்பெருமான், கதி வேறில்லை நின்னேயங்கான். என்றிகளும் உலகோடனக்கென்னுரிமை ஆயே நின்னையல்லால் எனக்கு யார் துணை, யார் உறவே. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தாயும் தகப்பனுமாக இருந்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே, என்னை இகழ்ந்தது எங்களை தள்ளிவிடும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தது மாதிரி ஆண்டவரே பயன்படுத்தும் மக்கள் மத்தியிலும் நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி, உம்மை அல்லால் ஆதரவு இல்லை என்று ஒரு பக்தன் பாடினது போல இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும், உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். உள்ளன்போடு உம்மை காலையிலே காண்பதற்காக தேடி வந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமான தருணமாக இதை உணர்ந்து ஆண்டவரே, உமது சமூகத்திலே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை ஆர்வத்தோடு செவிமெடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சபைக்கு உள்ளும் வெளியும் இருக்கிறார்கள். யார் ஆர்வத்தோடு பார்த்தாலும் உமது ஆசி ஆண்டவரே, உம்முடைய கிருபை உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய திவ்ய பிரசன்னத்தால் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையை நிரப்பும். வர இருக்கின்றவர்களை சரியான நேரத்திலே கூட்டி சேரும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உமது பாதம் பணிந்து ஆரம்ப ஜபமாக ஏறெடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலை பாடுவோம். 655வது பாடல். ஆத்மநேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர், அன்பு கொண்டவர். இயேசு எந்தன் மீட்பரே, என் ஆத்மநேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர், அன்பு கொண்டவர். இயேசு என் சகோதர தெய்வமைந்தனா, அழியும் சத்தியமும் நானும் உண்மையாகவே நான் உண்மையாகவே இயேசு ஒருவர் மாத்திரம் என்றுணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர்.
இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினார். இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினார். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினார். இயேசுவே வாழும் என்னின் நித்திய காலமா. நித்தியவே ஆளும் என்னை உமது அன்பினார். இயேசுவே வாழும் என் நித்திய காலமா. நித்திய காலமா. சங்கீதம் 138. என் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துவேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அருளினீர். என் ஆத்மாவுக்கு பலம் அளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை மேன்மையுள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவீர். உமது வலதுகை என்னை ரட்சிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதே. வாசிக்க வேண்டிய முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேதபாகமாக யோவான் 17 9 முதல் 19 வசனங்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக அல்ல. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்கள். என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, அவர்களும் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த உமது நாமத்தில் அவர்களை காத்துக்கொள்ளும். நான் அவர்களோடு இருக்கையில் நீர் எனக்கு தந்த உமது நாமத்தில் அவர்களை பாதுகாத்து காப்பாற்றினேன். வேதவாக்கியன் நிறைவேறும்படி அழிவின் மகன் அழிந்து போனான் என்று அவர்களில் ஒருவன் அழிந்து போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர்கள் உள்ளத்தில் என் சந்தோஷம் நிறைவாகும்படி உலகத்தில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன்.
நான் உலகத்திற்கு உரியவர் அல்லாதது போல அவர்களும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் நான் வேண்டிக் கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமைக்கு விலக்கி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்திற்கு உரியவர் அல்லாதது போல அவர்களும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. சத்தியத்தில் அவர்களை பிரதிஷ்டை செய்யும் உமது வார்த்தையே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்களும் சத்தியத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பிரதிஷ்டை செய்கிறேன் என்றார் என்பதே. அன்பானவர்களே, வசனத்தை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பந்துவின் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுத்தடக்கம் பண்ணார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியந்திருக்க வருகிறார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினையும் பாடங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நம்ம கூட்டி சேர்க்கிறார். அன்பர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்ப என்று எடுத்த பகுதி 14ஆம் வசனம், காஸ்பல் லெசன் 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்லாத போல அவர்களும் உலகத்திற்குரியவர்கள். அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, காலை வேளையிலே என்ன படிப்பினை எங்களுக்கு தருகிறீர்? ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். கவனம் சிதறாதபடி ஆண்டவரே பேசும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமைக்கு விலக்கி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம். இப்போ ரொம்ப ஃபேமஸாக வேர்ல்டு கப் நடக்குது. நம்முடைய தேசத்தில் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் ஐரோப்பாவில் வேர்ல்டு கப், அதுக்கு ஃபுட்பால், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். டிஃப்ரெண்ட் டீம்ஸ், வித்தியாசமான சின்ன சின்ன நாடுகளை சேர்ந்த டிஃப்ரெண்ட் டீம் கம்மிங் டு பார்ட்டிசிபேட் த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட். டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் புதிய நட்சத்திரங்களாக மின்னிக்கொண்டு அவர்கள் தங்கள் தேசத்தின் சார்பாக கோல் போடுவதற்காக எடுக்கிற பிரயத்தனம் எல்லாம் பார்த்தா அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். பேட்டி கேட்டால் ஐ பிலாங்ஸ் டு திஸ் கண்ட்ரி, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் அது இப்படி என்று அவங்க வர்ணனை சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் இந்த தேசத்தை சார்ந்தவன், இந்த டீமை சார்ந்தவன், அப்படி நான் இந்த இன்ஸ்டிடியூஷனை சார்ந்தவன், நான் இந்த சபையை சார்ந்தவன். ஐ பிலாங்ஸ் டு திஸ் காங்கிரிகேஷன். ஸோ சம்மன் அது எந்த சபையாகலாம் இருக்கலாம், சிஎஸ்ஐயோ எந்த மேபி. ஐ பிலாங்ஸ் டு திஸ் கம்யூனிட்டி. ஐ பிலாங்ஸ் டு மை ஃபேமிலி. முன்னாடியெல்லாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயனியர் ஃபேமிலினால அது ஒரு அங்கீகாரம், ரெகக்னைசேஷன், சொசைட்டியில் ஒரு மரியாதை. நாங்கள் பயனியர் ஃபேமிலி அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனை சார்ந்தவர்கள், தேசத்தை சார்ந்தவர்கள், டீமை சார்ந்தவர்கள், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இப்படி ஐ பிலாங்ஸ் டு என்று ஒவ்வொருவரும்
பேசுவதை பேசிக்கொள்வதை நம்ம நடைமுறையில் பார்த்திருக்கோம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், as a Christian, each one of us belongs to Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசுவை சார்ந்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, ஆரம்ப ஜெபத்தில் சொன்ன போல உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus loves me, he died for me, I belongs to Jesus. As a Christian, I belongs to Christ, Jesus Christ. பிரியமானவர்களே, இளமையான காலத்தில் ஒரு நாள் அன்னை தெரசா ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போனாங்க. ஓல்டேஜ் ஹோமில் போய் அங்கே பார்க்குறாங்க. ஏன் அந்த உள்ள பணிப்பெண்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே லுக்கிங் டுவர்ட்ஸ் த டோர், அந்த டோரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அங்கே ஒரு மாதிரி க்ளூமிங் ஃபேஸோட சேட்னஸ் தெரியுது அவங்க முகத்தில். ஏன் அங்கேயே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே யூஸ்வலி பேரண்ட்ஸை பார்க்க யாராவது வருவாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வருவாங்க. அதுக்காக அவங்க அப்படி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நோபடி, யாருமே வரல. அதான் அந்த சோகத்தோடு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அந்த அன்னை தெரசாட்ட அந்த அம்மா பணிப்பெண் சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, எதிர்பார்ப்பு. இன்னைக்கு காஸ்பல் லெசன் ஆரம்பிக்கும் போதே நாம் யாருடையவர்கள்? நீர் எனக்கு தந்த உம்முடையவர்களுக்காக, உம்முடையவர்கள் என்னுடையவர்கள். கடவுள் உரிமை பாராட்டுகிறார். எப்படி? இது நம்முடைய கிரியையினால் வந்தது அல்ல, கிருபையினால். இல்லையா? இன்னைக்கு வாசத்தை எபேசியர் அதனமா சொல்லிச்சு, கிருபையினால். எவரும் பெருமை பாராட்ட உங்கள் கிரியையினால் அல்ல, கடவுளுடைய கிருபையினால், அவருடைய இரத்தத்தினால், அவர் தன்னை கொடுத்ததினால், விலையாக கொடுத்ததினால், ரான்சம் கொடுத்ததினால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், சொந்தமாக்கி கொண்டார். எந்த வேறுபாடும் இல்லை. அந்த கண்டினியூஷனை படிச்சு பாருங்க, அதுல எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாரும் அவர் நாமத்தில் விசுவாசம் வைக்கிற எல்லாரும் அவருடையவர்கள். Sometimes children are discrediting people. Sometimes parents are rejecting the children. எல்லாம் அப்படின்னு எல்லாம் நடக்குது. ஒரு அம்மாவை ஒரு சகோதரி நல்லா பார்த்துக்கிட்டா. கவனத்தோடு, அம்மாவுக்கு கேன்சர், 3 ஆம்பளை பிள்ளைகள் படி செய்கிறார்கள். அம்மாவுக்கு கூட இருந்து அம்மாவை பார்த்து எல்லாம் ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து கொடுத்து அம்மாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சான்னு சொல்லலாம். அவளும் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு தான் இருந்தாள். அப்பார்ட் ஃப்ரம் தட், தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க அம்மா இறந்த ஒரு சூழ்நிலை. அப்புறம் பெட்டியெல்லாம் திறந்து எடுத்து பார்த்து, ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் யாருக்கு அப்படின்னு பேச்சு வரும்பொழுது 3 மகனுக்கும் அவர்கள் இருந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதி வச்சுட்டு அம்மா கண்ணை மூடிட்டாங்க. பொம்பளை பிள்ளை, கவனிச்ச பிள்ளை, அவளை தான் ஒரு பிள்ளையாவே நினைக்காம ஆம்பளை பையங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறா. எனக்கு அதிலே பங்கு இருக்கிறது என்பதற்காக கோர்ட்டுக்கு போறான், பணத்தை செலவு பண்றா. இங்க இல்லையம்மா, இங்க உன் பேரே இல்லையே. இல்ல, சட்டத்தில் உரிமை பெண்களுக்கும் இருக்கு, அதனால என்னையும் கன்சிடர் பண்ணணும்னு கோர்ட் கேஸ். சம்டைம் பேரண்ட்ஸ் ஆல்சோ ரிஜெக்டிங் த சில்ட்ரன் பீப்புள். சி, எல்லாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை தவிர்க்க விடுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை தவிர்க்க விடுகிறார்கள்.
எல்லாம் நடக்குது. ஒரு சின்ன பையன், 2 வயசு பையன், அவசர அவசரமாக டீச்சர் என்ன செய்கிறாங்க, காஸ்ட்லி புடவையெல்லாம் இருக்கிற பீரோவை மூடுறாங்க. அப்புறம் இந்த மசாலா சாமானாக வச்சுருக்கிற இதை மூடுறாங்க, பூட்டுறாங்க. பைசா வச்சுருக்கிற இந்த பையன், இந்த பிள்ளை அப்படியே பார்க்குது. 2 வயசு 2.5 வயசு பிள்ளை பார்க்குது. இப்போல்லாம் உங்களுக்கு தெரியுமே, 2.5 வயசு பிள்ளைலாம் ரொம்ப கிளவராக இருக்குது. பீரோ மூடுறாங்க. அந்த பிள்ளை கேட்குது, அம்மா இதை ஏன் மூடுற? அம்மா ஸ்கூலுக்கு போகிறேன்லம்மாக்கா, அதனால் எல்லாத்தையும் திறந்து போட்டு போகக்கூடாதுல்ல, சர்வெண்ட் வர்றாங்க, அடுத்த ஆள்லாம் வர்றாங்க, அதெல்லாம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் நான் பூட்டி வைக்கிறேன், அதனால் பூட்டுறேன் அப்படின்னு சொல்லி மசாலா ஐட்டம் இதெல்லாம் அம்மாவுடைய சேரீ, காஸ்ட்லி சேரீ, இதில் பணமெல்லாம் இருக்குது, திறந்து போட முடியாதுல்ல, அதனால் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கிறனால மூடி வச்சுட்டு. அந்த குழந்தை என்ன கேட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் முக்கியம்தான், ஆனால் நான் உனக்கு முக்கியம் இல்லையாம்மா. என்னை யார்கிட்ட விட்டுட்டு போகிறேன்? வேலைக்காரர்கிட்ட விட்டுட்டு போகிறேன். நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ஆனால் சொல்ல போனால் அது எல்லாத்துலேயும் விட முக்கியமானது குழந்தை. ஆனால் அந்த பார்வை இல்லை, அந்த புரிதல் இல்லை, அந்த அக்கறை இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் மனுஷீகம். ஆனால் முகவுரையிலே சொன்னது போல உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர். சும்மா வந்து ஜெபிச்சுட்டு சும்மா பாடம் படிச்சுட்டு கேட்டுட்டு போகிறோன்னு நினைக்காதீங்க. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நமக்கும் கடவுளுக்கும். சொந்த இரத்தத்தினால் மீட்டு தன்னுடைய சொந்த பிள்ளையாக்கி கொண்டவர். உங்க மேல ஒரு துரும்பு பட்டாலும் உங்களுக்காக அக்கறைப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். யூ பிலாங்ஸ் டு மீ, டோன்ட் வரி. வை ஆர் யூ அஃப்ரைட்? வை யூ ஆர் அஃப்ரைட்? வை யூ ஆர் worried? கூடவே இருக்கிறாரு. என்ன செய்யறாங்க? அப்படிதானம்மா, கூடவே இருக்கிறாரு. காற்றை கண்ட உடனே பயப்படுறாங்க, கத்துறாங்க. கடவுள் ஏன் பயப்படுறா? நான் இருக்கேன்டா, ஏன் பயப்படுற? ஏன் கத்துற? கடலையும் காற்றையும் அதட்டி விட்டு ஏன் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி நம்ம மேல அக்கறைப்படுகிற ஆண்டவராக்கும் நீங்களும் நானும் அதிகாலையிலே தேடி ஆராதிக்கிற தேவன், வாழ்க்கையின் அனுபவத்தோடு பேசுகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, அவரை பார்த்தால், அவரை புரிந்து நீங்கள் பார்த்தால் உங்களோடு பேசுவார். அதனால் நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர். யூ பிலாங்ஸ் டு மீ. நீ கடவுளுக்கு சொந்தமானவன். என்னையே முழுதுமாய் கையளிக்கிறேன். அப்படிதான் முதல்ல பாடணும். 2வது பாட்டு பாட போறோம். என்ன பாட்டு? பாட்டு நம்பர் தான் பார்த்தோம், அதெல்லாம் இல்லையா? நீ உனக்கு சொந்தம் இல்லையே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் இல்லையே. ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு சொந்தம். நான் ஆண்டவருக்கு, ஐ பிலாங்ஸ் டு மை ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி சொல்லுங்க. ஐ பிலாங்ஸ் டு திஸ் கம்யூனிட்டி, ஐ பிலாங்ஸ் டு திஸ் காங்கிரிகேஷன், ஐ பிலாங்ஸ் டு சோ சம்மர். எதாலும் நீங்க சொல்லலாம். ஆனா அதையெல்லாம் விட முகவுரையில் ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? அழகான பாட்டு இல்லை? சத்தாய் நிஷ்களமாய், இல்லையா? தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நட்பவையும் நீயே எம்பெருமான் கதி வேறில்லை நிர்ணயங்கான். ஏ என்று இகழும் இந்த உலகத்துக்கோடு எனக்கு என்ன உரிமை? ஆயே நின்ன இல்லால் எனக்கு யார் துணை, யார் உறவு? எனக்கு யார் ஆண்டவரே உறவு? நீர்தான் உறவு, நான் உமக்கு சொந்தமானவன். என்ன அழகா அனுபவிச்சு எழுதியிருக்கிறான் பாருங்க பாடல். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வரிகளும் பேசும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே உணர்ந்து படியுங்கள், கடவுளை உணர்ந்து வழிபடுங்கள், உணர்ந்து தேடுங்கள். நம்முடைய உணர்வோடு அனுபவத்தோடு பேசுகிற ஆண்டவர் என்பதை அவர் உங்களுக்கும் எனக்கும் புலப்பட புரிய வைப்பார். ஆகவே ஐ பிலாங்ஸ் டு மை ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த தெளிவோடு புரிதலோடு இந்த காலையில் இங்கிருந்து கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
346வது பாடலாம். பட்ட பாவி நீ மலன் கிறிஸ்து நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தி தொங்கி மரித்தாரே, சிலுவை மரத்தில் மரித்தாரே. திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வழியுறுப்பாரே. வலிய பரிசத்தம் கொண்டாரே உனக்கிவாரே. நீ உனக்கு சொந்தமல்லவே. நன்றியை மறந்து போனாயோ, இந்த நன்றியை மறந்து போனாயோ. எங்கே மறைந்து தீவாயோ சந்தமோ. உனக்கு சொந்தமல்ல பிழைப்பாயே, பிழைப்பாயே. விட்டு பிரினுவதே மறிப்பாயே. உயிர்த்த நாதரின் பதவியில் என்றும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன் என்று சொல்லும் பொழுதே என் வாழ்க்கையிலே நம்பிக்கை வருகிறதப்பா. நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே அனுபவிக்கும் போது நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், என் இயேசுவுக்கு சொந்தமானவன். அவர் கிரயத்தால் என்னை மீட்டு ரட்சித்து கொண்டார். அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஆண்டவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார். நான் அவருக்கு சொந்தமானவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, என் தேகத்திலே என் எண்ணத்திலே ஆண்டவரே உற்சாகம் பிறக்கிறது. சுவாமி, ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, நான் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுவாமி, உலகம் எங்களை பகைக்கும், நிராகரிக்கும், உறவுகள் தள்ளிவிடும். ஆண்டவரே, பெற்றோராலும் கூட கைவிடப்படலாம். ஆண்டவரே, எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் விசுவாசம் இல்லாமல், ஏன் இன்னும் உனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை? ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், ஆச்சரியங்களை நிகழ்த்துகிற தேவன், வாழ்வின் அனுபவத்தோடு பேசுகிற தேவன், ஜீவனுள்ள ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்து பார்த்த பிள்ளைகளாக இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். முகநூல் வாயிலாக ஆர்வத்தோடு பார்க்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, ஆண்டவரே, கண்டுகொண்ட மரண நிறைவே எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடும், உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இழப்புகளுக்கு மத்தியிலும்
ஆறுதல் தேடுகிற குடும்பத்து மக்களுக்காக உம்மிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஜான்சன் தியோடர் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஏழை குடும்பத்தை ஆறுதல் படுத்தும் அப்பா, ஆறுதல் படுத்தும். எத்தனை ஆச்சரியமாக அந்த குடும்பத்தை நடத்தினீர் என்ப ஒரு சாட்சியான அனுபவத்தை நேற்று கேட்டோம். ஆண்டவரே, ஆறுதல் தேடுகிற நிறைய குடும்பங்கள் காயத்தோடும் வேதனையோடும் கைவிடப்பட்ட சூழ்நிலையோடும் இருக்கிறதை எல்லாம் அறிவீர். யார் கைவிட்டாலும் நான் கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை ஆறுதலாக கொடும். நேற்று கடுமையான மழை துவங்குகிற நேரத்திலும் ஆண்டவரே, இரவு 10 மணி வரையிலும் 102வது ஆண்டு விழாவுக்காக ஒவ்வொரு வீடுகளிலே அழைப்பிதழை கொடுத்து அன்போடு அவர்களை அழைத்து பங்கு கொள்ளுங்கள், ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக அந்த இடத்திலே கூடி உம்மை மகிமைப்படுத்துவோம் வாருங்கள் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு அழைத்த சபை கமிட்டி அங்கத்தினர்கள், டீக்கன்மார், முக்கியஸ்தர்கள், பங்கு கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆர்வத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆசீர்வதியும் அப்பா. இது உம்முடைய சபை, நாங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே அந்த 3 நாள் விழாவை நீர் எங்களுக்கு சிறப்பித்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏழ்மையான சூழ்நிலையிலும் கூட என்னுடைய பங்களிப்பை தருவேன், என்னுடைய பங்களிப்பு இதோ வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா என்று சொல்லுகின்ற எத்தனை மக்கள் விசுவாசத்தோடு உம்மை பார்க்கிறார்கள். சபைக்கு வெளியேயும் உள்ளேயும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். ரங்கபாய் அம்மாவுக்கு கொடுத்து வருகிற முன்னேற்றத்திற்காக நன்றி. ஆண்டவரே, அருமை சகோதரி பங்கஜம் அவர்களுக்கு அறுவை சிகிச்சையில் நீர் கொடுத்த முன்னேற்றத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நோய் அனுபவத்தோடு கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனை பேர் அப்பா. ஆண்டவரே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுகத்தை கொடுத்து உமது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, வியாதி இல்லாத உடல் ஆரோக்கியமும் வேதனை இல்லாத மனதையும் தாரும், அதைவிட பெரிய செல்வம் இல்லை என்ற புரிதலையும் தந்து ஆசீர்வதி ஆண்டவரே. வந்து காலையில் என்னை தேடி வந்தவர்களை ஆண்டவரை நீ சந்திக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே உமது பிள்ளைகள் கண்டுகொண்ட உமது வார்த்தையினால், உம்மை பாடுகிற சந்தர்ப்பத்தினால், மூடு ஜெபிக்கிற தருணத்தினால், ஏதோ ஒரு சூழலில் உம்மால் ஒரு தொடப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்லட்டும். சுவாமி, உமது பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மன சமாதானத்தையும் ஆறுதலையும் தெய்வ சன்னிதானத்தில் பெற்றுக்கொண்டு போகட்டும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற சபை விசுவாச குடும்பங்கள் உண்டு. பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் பார்க்கிற மக்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதி. குறைகளெல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேட நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவருடைய நல்லுறவும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலவே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமீன்.